வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி. இன்றைய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்லேருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்வி பதில்கள். தமிழகத்தில் உலக தரத்திலான விளையாட்டு நகரம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சி, சென்னை. சென்னை அருகே செம்மஞ்சேரியில் 112 ஏக்கரில் 31 கோடியில் உலக தரத்திலான விளையாட்டு நகரம் அமைக்க தமிழக அரசு அனுமதியளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. 16வது நிதிக்குழு ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் பி, அரவிந்த் பனகாரியா. 16வது நிதிக்குழுவின் அறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. 16வது நிதிக்குழு கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் 31 தேதி உருவாக்கப்பட்டது. காப்புரிமை தாக்கல் செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் சி, 6வது இடம். இந்த காப்புரிமை படைப்புகளில் 55% அதிகமானவை இந்திய கண்டுபிடிப்பாளர்களால் தாக்கல் செய்யப்படுகின்றன. தேசிய புலம்பெயர்வு கணக்கெடுப்பை நடத்த உள்ள அமைப்பு எது? ஆன்சர் ஏ, புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம். 2026 ஆண்டு ஜூலை முதல் 2027 ஆண்டு ஜூன் வரை இந்த கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த கணக்கெடுப்பானது அந்தமான் நிக்கோபர் தீவுகள் தவிர அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கியது. இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையேயான கூட்டு விமானப்படை பயிற்சியின் பெயர் என்ன? ஆன்சர் சி, கருடா. இப்பயிற்சி பிரான்சில் நடைபெறுகிறது. அஜர் வாரியர் என்பது இந்தியாவிற்கும் யூகேவிற்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும். இது ராஜஸ்தானில் உள்ள பீகானேரில் நடைபெறுகிறது. செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டெஃப் லிம்பிக்ஸ் போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் டி, ஜப்பான். இந்த போட்டியில் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 2 தங்கம், 4 வெள்ளி, 1 வெண்கலம் என 7ஐ எட்டியிருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.